தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய அருண். இங்கிலீஷ் பார்க்கலாம் சேனல் மூலமா நீங்க எளிமையா எப்படி இங்கிலீஷ் கத்துக்கலாம் அண்ட் சிம்பிளான தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷ்ல மாற்ற முடியும், பேசிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், கான்வர்சேஷன், அது மட்டும் இல்லாம நம்மளோட பேசிக் அடிப்படை இலக்கணம் ஆங்கிலத்தில் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் பேசுவீங்க. வாட் வேறு வென்னு ஒய் இதை நாளத்தை வச்சு நம்ம 3 காலங்களையும் கொஷின் கேட்டுற போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ 3 காலங்களையும் நம்ம கொஸ்டின் கேட்கலாமா, ஒரே வீடியோலேயே பார்த்துலாமா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ எண்டில் ஒரு சின்ன ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னு கேட்குறீங்க, ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ நவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, பேசிக்காக நம்ம சென்டென்ஸை ஒரு கேள்வியை நம்மளால் கேட்க முடியுது. இப்போ டூ வச்சோ, டஸ் வச்சோ, டிட் வச்சோ, அது மட்டும் இல்லாமல் வில் வச்சு கேட்க முடியுது. லாஸ்ட் 3 வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ அதில் நான் என்ன விஷயம் ஆட் பண்ண போகிறேன்னா, WH அப்படிங்கிற கொஷின்ஸ் இருக்குல்ல, அதை நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். ஒரு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறது ஒரு படி மேலே போகணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஓகேவா? ஓகே, இப்போ நான் இந்த கேள்வி எடுத்துக்கிறேன். வாட் வேறு வென்னு ஒய் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக ஹவு அது கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது டூ யூ கோ டு காலேஜ், டூ யூ கோ டு பேங்க், டூ யூ கோ டு சென்னை, இப்படிலாம் நான் கேட்குறேன். சரிங்களா? இதுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, டூ யூ கோ டு காலேஜ், நீ கல்லூரிக்கு செல்கிறாயா அப்படின்னு ப்ரெசென்ட்டில் கேட்குறேன். அப்போது நான் இதில் என்ன கேட்க முடியும், என்ன WH கொஷின் போட முடியும்? ஒய். why do you go to college? காலேஜுக்கு நீ ஏன் போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு நான் ஒய் யூஸ் பண்ணுறேன். எப்படி நீ காலேஜ் போகிற அப்படின்னு கேட்கணும்னா ஹவ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல என்ன WH கொஷின் தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணி அந்த கொஷினை ஃபில் பண்ணிங்கன்னா WH கொஷினோட நீங்கள் நிகழ்கால கேள்விகளில் நீங்கள் ஈஸியாக கேட்டுட முடியும். அவ்வளோதான், சிம்பிள் ட்ரிக். இதில் ரூல்ஸ் கிடையாது, பேசிக் கிராமர் படி அடிப்படை இலக்கணம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் பேச முடியும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மெத்தடாலஜி இட்ஸ் வெரி வெரி ஈஸி. ஒரு நிமிஷம், இரும்பு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு டூ வச்சு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த டூ வச்சு முன்னாடி என்ன WH கொஷின் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொஷின்ஸ் கேட்கணும். அப்படி கேட்க தெரியல, அப்படி கேட்க முடியல, ஸோ WH கொஷின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கொஷின்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா இட்ஸ் மச் மச் பெட்டர் ஃபார் யூ. ரெண்டாவதாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் WH கொஷின் கேட்குறதுக்கு முன்னாடி WH கொஷினை ஃபஸ்ட்டு போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கேள்வியை ஃபார்ம் பண்ணுவீங்க. கரெக்டுங்களா? இப்போது ரெண்டாவதாக பாஸ்ட் டென்ஸ்க்கு வாங்க, இறந்த காலத்துக்கு நீங்கள் வாங்க. சரிங்களா? டிட்டை வச்சு ஒரு கேள்வி கேட்குறீங்க. டிட் யூ ஃபினிஷ் த ஹோம்ஒர்க்? டிட் யூ ஃபினிஷ் த ஹோம்ஒர்க்? நான் கேட்குறேன், ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? டிட்டை யூஸ் பண்ணுறேன், ப்ரெசன்ட் வேர்ப் யூஸ் பண்ணுறேன். இறந்த காலத்தில் ஒரு கொஷின் கேட்கலாம், டிட் யூ ஃபினிஷ் யோர் ஹோம்ஒர்க்? இப்போது பாஸ்ட் டென்ஸில் கேள்வி கேட்க தெரியாதவங்களுக்கு நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். என்னென்னா, டிட்டோட ஒரு சப்ஜெக்ட்டு அதோட ஒரு ப்ரெசன்ட் ஆக்ஷன் போட்டோன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸில் ஒரு கேள்வி கேட்டுட முடியும். டிட் யூ கோ டு மார்க்கெட்? டிட் யூ ஃபினிஷ் த எக்ஸாம்? டிட் யூ ரைட் த பேப்பர்? டிட் யூ கோ டு கோயம்புத்தூர்? டிட் யூ கம் ஃப்ரம் மார்க்கெட்? இது மாதிரி எல்லா இடமே பாஸ்ட் டென்ஸ் தான் வரும், இறந்த காலம் தான். இப்போ இதில் WH கொஷின் எப்படி ஆட் பண்ண போகிறோம்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. இப்போது நான் ஒரு கேள்வி எடுத்துக்கிறேன். டிட் யூ ஃபினிஷ் த ஹோம்ஒர்க்னு கேட்டேன்னா, எப்படி உன்னோட ஹோம்ஒர்க் முடிச்ச? டிட் யூ ஃபினிஷ் த ஹோம்ஒர்க்னா தமிழில் மீனிங் என்ன ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? உனது வீட்டு பாடத்தை முடித்து விட்டாயா அப்படின்னு நான் பாஸ்ட் டென்ஸில் கேட்குறேன். இப்போது அதே கேள்வியை எப்படி உனது வீட்டு பாடத்தை முடித்தாய் அப்படின்னு நான் கேட்கணும்னா ஹவ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஹவு டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு நான் கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன், ரெண்டாவது விஷயம் என்னென்னா, டிட் யூ ஃபினிஷ் யோர் ஹோம்ஒர்க்னு கேட்டுட்டேன், அதுக்கு பக்கத்தில் ஹவு டிட் யூ ஃபினிஷ் யோர் ஹோம்ஒர்க்னு கேட்டுட்டேன். இதுக்கு பதில் எப்படி சொல்லுவீங்க? எப்படி நீ ஃபினிஷ் பண்ணியோ அதுக்கான பதிலை நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? டூ யூ ஃபினிஷ் யோர் ஹோம்ஒர்க், டிட் யூ ஃபினிஷ் யோர் ஹோம்ஒர்க் அப்படின்னு நான் கேட்டேன்னா எஸ் ஆர் நோவில் தான் வரும். ஆனால் WH கொஷின் வச்சு கேட்டால் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பதில் சொல்லணும். இதுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ, தனியாக ஒரு சீரீஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இப்போதைக்கு கொஷினில் எப்படி WH கொஷினை ஆட் பண்ணுறோம், ஒரு நிகழ்காலத்தில் எப்படி WH கொஷினை ஆட் பண்ணுறோம், எப்படி ஒரு இறந்த காலத்தில் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இப்போது பாஸ்ட் டென்ஸில் இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஏன் நான் பாஸ்ட் டென்ஸில் இன்னொரு கேள்வி எடுக்கிறேன்னா, உங்களுக்கு சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அருண் டிட்டை வச்சு யூஸ் பண்ணுற, அதுக்கு பக்கத்தில் ப்ரெசன்ட் வேர்ப் வருமா பாஸ்ட் வேர்ப் வருமா அப்படின்னு தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா? ப்ரெசன்ட் வேர்ப் தான் வரும். டிட் வந்துச்சுன்னா, ஒரு சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஒரு ப்ரெசன்ட் வேர்ப் மட்டும் தான் வரும். அதில் தெளிவாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் WH கொஷின் யூஸ் பண்ண தெரியுது, பாஸ்ட் டென்ஸில் WH கொஷின் யூஸ் பண்ண தெரியுது, அண்ட்
தேர்ட் ஒன் என்னது ஃபியூச்சர் டென்ஸ். வில்லு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெசன்ட் ஆக்ஷன். ஃபியூச்சர் வேர்ப்னு ஒன்று கிடையாது. ப்ரெசன்ட் வேர்ப், பாஸ்ட் வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் அப்படின்னு தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், ப்ரெசன்ட் வேர்பை யூஸ் பண்ணுறேன். வில் யூ க்ளீன் த ஹோம் அப்படின்னு கேட்குறேன்னா இப்போ பதில் எப்படி வரணும், எஸ் ஐ வில் க்ளீன் த ஹோம்னு வரணும். நோ ஐ வில் நாட் க்ளீன் த ஹோம்னு சொல்லுவீங்க. இப்போ இதில் WH கொஸ்டினை ஆட் பண்ணுறேன். இப்போது எப்படின்னு போனதில் கேட்டோம் சரிங்களா. இப்போது கேள்வி வந்து ஏன் நீ வந்து வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா, ஏன் உனது வீட்டை சுத்தம் செய்வாய் அப்படின்னு நான் கொஷின் கேட்கணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. சுத்தம் செய்வாய்னா ஃபியூச்சர் டென்ஸ். செய்தாய் நான் கேட்கல, செய்கிறாய் நான் கேட்கல. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சரில் தெளிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட கொஷினையும் ஈஸியாக எளிமையாக கேட்டுக்கலாம். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக நான் எனர்ஜி கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ வை வில் யூ க்ளீன் யுவர் ஹோம், வில் யூ க்ளீன் யுவர் ஹோமை பின்னாடி அதுக்கு பக்கத்தில் பிகினிங்கில் ஒரே ஒரு WH கொஷினை மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஆட் பண்ணிங்கன்னா WH கொஷினோடு சேர்ந்த ஒரு ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு கேள்வி உருவாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் 3 வீடியோவில் நான் பேசிக்காக ஃபார்ம் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பட் இப்போ இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஃபியூச்சர் டென்ஸில் WH கொஷினை ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபியூச்சர் டென்ஸில் இன்னொரு WH கொஷினை ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? என்னென்னா வேர் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது வில் யூ கோ டு மார்க்கெட், வில் யூ கோ டு மார்க்கெட், மார்க்கெட்டுக்கு போவியா சரிங்களா. எந்த மார்க்கெட்டுக்கு போவ அப்படின்னு நான் யூஸ் பண்ணேன்னா சரிங்களா, எந்த மார்க்கெட், விச் மார்க்கெட் வில் யூ கோ அப்படின்னு நான் கேட்பேன். நல்லா கவனிங்க. எந்த மார்க்கெட்டுக்கு, விச்னா எந்த அப்படிங்கிற மீனிங் விச். இப்போது வேர், இப்போது நான் வேரை யூஸ் பண்ணுறேன்னா வேரை ஃபஸ்ட்டில் போட்டுவேன் சரிங்களா. வில் யூ கோ அப்படின்னு நான் கேட்டேன்னா நீ போவியா அப்படின்னு நான் கேட்குறேன் சரிங்களா. வேரை யூஸ் பண்ணேன்னா வேர் வில் யூ கோ, அவ்வளோதான். எங்கே நீ போவாய், எங்கே நீ செல்வாய் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் தான். WH கொஸ்டினுக்கு வேறு எங்கே யூஸ் பண்ணும், எங்கே அப்படிங்கிற இடத்துல வேறு யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படிங்கிற இடத்துல ஒய் யூஸ் பண்ணுங்கள். ஹவ் அப்படிங்கிறது எப்படி சரிங்களா, அதை யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம என்ன அப்படின்னா வாட் யூஸ் பண்ணுங்கள். சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த தெளிவான உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ஒரு தெளிவான கிளாரிஃபிகேஷனோட நீங்கள் WH கொஷினை யூஸ் பண்ணி டூ, டிட்டு, வில் இது 3 வச்சு மேக் பண்ணுங்கள். அருண் ஒரே ஒரு விஷயம் விட்டுட்டு, அருண் டஸ்ஸை வச்சு நீ இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதையும் நான் சொல்லி முடிச்சிட்டேன் இந்த ஒரு வீடியோலேயே. டஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ, ஷீ, இட்டு சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம டஸ் யூஸ் பண்ணுவோம். டஸ் ஷீ ஒர்க் இந்த பேங்க், அவள் வங்கியில் பணிபுரிகிறாளா அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. நல்லா கவனிங்க. இப்போது டஸ் ஷி ஒர்க் அப்படின்னு நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். டஸ் ஷி, அவள் வேலை செய்கிறாளா அப்படின்னு நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். இப்போது அதை நீங்கள் அப்படியே எங்கே அவள் வேலை செய்கிறாள், எங்கே அவள் வேலை செய்கிறாள் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேர் டஸ் ஷி ஒர்க், வேர் டஸ் ஷி ஒர்க் அப்படின்னு முடிஞ்சிடும். தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் தான். உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் எங்கே WH கொஷினை யூஸ் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸில் எங்கே WH கொஷின் யூஸ் பண்ணணும், ஃபியூச்சர் டென்ஸில் எங்கே WH கொஷின் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு அதுக்கான மீனிங் தெரிஞ்சு நீங்கள் ப்ராப்பராக இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் கேள்வி நான் முதல்ல எடுத்த உடனே நான் WH கொஷின் சொல்லலை. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டூ டஸ்ஸை வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் டிட்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும், வில்லை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் 1 by 1 நான் 3 வீடியோவும் உங்களுக்கு ப்ளே பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த 3 டென்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு WH கொஷினை வச்சு நீங்கள் மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு உங்களால் ஸ்ட்ராங்காக போல்டாக ஒரு வீடியோவை ஒரு சென்டென்ஸை, ஒரு கேள்வியை உங்களால் மேக் பண்ண முடியும். ஒரு தீர்க்கமான ஒரு கேள்வியை உருவாக்கிடுங்க. பதில் வாக்கியங்கள் எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். எதுக்காகனா நம்ம சீரீஸ் பை சீரீஸாக 1 by 1 சீரீஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடியோ. ஸோ அதனால் உங்களுக்கு கிளியராக தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த WH கொஷினை எப்படி டென்சஸில் ஆட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எல்லாருக்குமே பெரிய நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் அரவுண்ட்ஸ். குறிப்பாக நான் 30 டேஸில் இங்கிலீஷ் கிளாஸ் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போகிறேன் நம்மளுடைய 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 100% ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்.
ஆன்லைனில் நான் உங்களுக்காக வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இங்கிலீஷ் உங்களை பேச வைக்கிறதுல நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருண், டேக் கேர் அண்ட் சைனிங் ஆஃப். நான் யானை இல்லை, குதிரை. யானை விழுந்தா எந்திரிக்க ரொம்ப டைம் ஆகும். நான் குதிரை, சக்கன் எந்திரிப்பேன். And I have to go on to the video.